லூக்காவின் புஸ்தகம், நொஸ்குல சொல்லுங்க, லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம். பக்கம் 76வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் புஸ்தகம். நான் வாசிக்கிறேன், நீங்களும் சத்தமாய் வாசியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபேத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டான். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, நறுமையான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து உங்களை ஆராதித்தோம், உங்களை மகிமைப்படுத்தினோம். அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்தீர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அன்று பேதுருவிடத்திலே கொர்நேலியுஸ் சொன்னது போல, நீ தேவனிடத்திலே பெற்றுக்கொண்டதை நாங்கள் கேட்கும்படி தேவ சமூகத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னது போலப்பா, கர்த்தாவே, நீங்கள் சொல்ல போகிறதை நாங்கள் கேட்கும்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஐயா, இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த பேசுகிற உம்முடைய ஆலோசனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பலனாக, ஆண்டவரே உமக்குள்ளாக கிரியைகளை நடப்பிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படியாய் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழல்லே மறைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அடியேனுக்குள்ளே இருந்து பேசுங்க, அடியனோடும் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளாக இந்த ஆண்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பிரகாரம், அல்லது இந்த ஆண்டு ஒரு ஆரோக்கியத்தின் ஆண்டு என்று சொல்லப்பட்டது போல, எதிலே ஆரோக்கியம்? எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை எங்களுக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த ஆண்டிலே 11வது மாதத்தை முடிக்கிற ஒரு நாளில் இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் எங்களுடைய ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி எல்லாம் கட்டப்பட வேண்டும், எது ஆரோக்கியம் இல்லை, ஆவிக்குரிய ரீதியிலே எது ஆரோக்கியம் இல்லை என்பதையெல்லாம் கர்த்தர் என்னோடும் இதிலே தேவனுடைய செய்திகளை கொடுக்கிற ஒவ்வொருவரோடும் உங்களோடும் கர்த்தர் பேசிக்கொண்டு வருகிறார். வேதம் சொல்லுகிறது, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுறது போல, எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து எங்களை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு நல்லதை, நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளே நாங்கள் நல்ல பிள்ளைகளாய்
நன்றாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் பெருக வேண்டும் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே, என்னோடும் உங்களோடும் பிரயோஜனமானவைகளை கர்த்தர் போதித்துக் கொண்டு வருகிறார். ஆமென். ஆகவே கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகள் இந்த இடத்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் சொல்லும் பொழுது, சில வேளைகளில் கர்த்தர் உங்களோடு இந்த இடத்திலே பேசும் பொழுது நீங்கள் அந்த வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தைகளை கடைபிடிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். உற்சாகப்படுத்துவார் கர்த்தர் பேசும் பொழுது. ஆனால் சில வேளைகளை கர்த்தர் சில குறைகளை பேசுவார், பிள்ளைகளை சொல்லுவார், சில தவறுகளை சொல்லுவார். அதனாலே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எங்களுக்கு அதிகம் எங்களுக்கு பிரயோஜனம் தான். ஆமென். எலியாவை எப்படி சோர்ந்து போய் சூரச் செடியிலே படுத்து இருந்த பொழுது அங்கே கர்த்தருடைய தூதன் போய், எலியா உனக்கு இங்கே என்ன வேலை, எழும்பு. அப்படி கர்த்தர் எங்களோடும் பேசுவார். சோர்ந்து போய் ஏதாவது குறை இருந்தால், மகனே மகளே இது பிழை, இது சரி, இது தவறு என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை எங்களோடு பேசும் பொழுது நாங்கள் அதற்கு எங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாமல் நாங்கள் சொல்றோம். ஏனென்றால் இது ஒரு மனுஷன் வார்த்தை அல்ல, தெய்வத்தின் வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கிறபடினாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது நல்லது. நான் வேதத்தை படித்து தியானிக்கும் பொழுது எதையெல்லாம் அதையும் கர்த்தர் சொல்றார். ஆனா எனக்குள்ள இருக்கிற குறையையும் சொல்றாரே, எனக்குள்ள இருக்கிற பிழையையும் சொல்றாரே, எனக்குள்ள இருக்கிற தவறையும் சொல்றாரே என்று சொல்லி அதற்கு நாங்கள் எங்களை கர்த்தருக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆகவே அதை விட்டு தேவ பிள்ளைகளை நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் அதை அலட்சியம் பண்ண வேண்டாம். பாருங்கள், இயேசுவிடத்திலே ஒரு வாலிபன் வருகிறான். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்த பொழுது அவனிடத்திலே சில காரியங்களை இயேசு சொல்றார். சொன்ன பொழுது அவன் சொல்றான், இதெல்லாம் நான் சிறு வயதிலிருந்தே கடைபிடிக்கிறேன். ஆனால் இயேசு ஒரு குறையை சொன்னார், உன்னிடத்தில் இருக்கிறத நீ விட்டு தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன பொழுது ஒரு குறை தான், ஒரு குறை. மற்றபடி சொன்ன காரியம் எல்லாம் நல்லது. இயேசு என்ன சொன்னாரோ அதெல்லாம் கடைபிடிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு அல்லது அந்த குறையை என்ன குறை என்று சொல்லி அதற்கு தன்னை விட்டு கொடுப்பதற்கு அவன் தன்னை விட்டு கொடுக்கவில்லை. ஆமென். அப்படி இருக்கக்கூடாது. அல்லது இதையெல்லாம் இங்கே நீங்கள் பேசக்கூடாது, அல்லது இதெல்லாம் தேவையில்லை என்றெல்லாம் சில வேளைகளில் இப்போ இந்த நாட்களில் எங்களுக்கு சில வேளைகளில் நாங்கள் சில காரியங்கள் அல்ல நாகரிகம் என்று சொல்லி இப்படியெல்லாம் கதைக்கக்கூடாது என்ற வேதத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறோம், விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னா விபச்சாரம் என்றான் பேசணும், வேசித்தனம் பண்ணக்கூடாதுன்னா வேசித்தனம் பண்ணக்கூடாதுன்னா பேசணும். அதை விட்டு அதுக்கு வேற வார்த்தையை போடலாது. இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது என்று கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் அப்படியெல்லாம் எங்களுடைய இருதயத்தில் எடுக்கக்கூடாது. என்ற கர்த்தர் எங்களுக்கு நல்லதைத்தான் சொல்றார், பிரயோஜனமானதைத்தான் சொல்றார். ஆமென். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆமோஸ் புஸ்தகம், அங்கே ஆமோஸ் தேவனுடைய பிள்ளைகளை பெத்தேலிலே அங்கே தேவனுடைய சில காரியங்களை தீர்க்க தரிசனமாய் ஆமோஸ் அங்கே பெத்தேலில் இருக்கிற சில அந்த ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும் சொன்ன பொழுது அங்கே ஆமோஸிடத்திலே அங்கே தேவனுடைய ஒரு ஆசாரியன் சொல்லுகிறார், நீ இஞ்சி எல்லாம் இதை பேசக்கூடாது, நீ இப்படியெல்லாம் இதை கதைக்க கூடாதுன்னு சொல்ற. நீங்கள் ஆமோஸ் 7வது அதிகாரம் 12வது அதிகாரம் 13வது வசனம். ஆமோஸ் 7வது அதிகாரம் நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசி ஆமோஸ் தீர்க்கதரிசியிடத்திலே அந்த ஒரு ஆசாரியன் சொல்லுகிறார் என்றால் அங்கே அந்த ராஜாவுக்கு விரோதமாய் அங்கே உள்ள ஜனங்களுடைய சில தவறான காரியங்கள், அங்கே இருக்கிற பாவமான காரியங்களை கண்டித்து உணர்த்தின பொழுது அல்லது தேவனுடைய சில கோபாக்கினையான காரியங்கள் வரும் என்று சொன்ன பொழுது அங்கே அவர் அந்த ஆசாரியன் ஆமோஸை நோக்கி என்ன சொல்லுகிறார் வாசிங்கள். அமத்தியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரண்மனையுமாய் இருக்கிறது என்றான். ஆமென். பாருங்கள், என்ன பெத்தேலிலே அங்கே அதுக்கு முன்பான வசனங்களை நீங்கள் பார்ப்பீங்க என்றால் அதை சொல்ல அமத்தியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ,
அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரண்மனையுமாய் இருக்கிறது. என்னால் சில பிழைகளை, தவறுகளை, சில காரியங்களை, பாவங்களை சுட்டி காட்டும் பொழுது அங்கே ஆமோஸுக்கு சொல்லுகிறார், அங்கே அந்த அந்த ஆசாரியன் சொல்ல, இதை குறித்து பேசாத. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வெளியே சொல்லாவிட்டாலும், உங்களுடைய வார்த்தையாய் வெளிப்படாவிட்டாலும், கர்த்தர் சில வேளைகளே பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அதை எங்களுக்கு பிரயோஜனமாய் நல்லதாகவே நல்லதென்று சொல்லியே கர்த்தர் பேசுகிறார். அதுக்காக இதெல்லாம் இங்கே கதைக்கக்கூட இப்படியெல்லாம் பேச பிள்ளைகளுக்கு அல்லது பெரியவர்கள் இருக்கிறார்கள், குடும்பஸ்தர்கள் இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி எங்களுடைய இருதயத்தை ஒரு ஒரு அப்படியான நிலைக்கு கொண்டு போகக்கூடாது. கர்த்தர் பேசும் பொழுது அதுக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆமேன். நான் அதுக்காக குறைகள் இப்படியாக தவறுகளை குறித்து கர்த்தர் பேசும் பொழுது மாத்திரமல்ல, எந்த காரியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். யாத்ரா புஸ்தகம் 23வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்கிறது, பாருங்கள், நான் வாசிக்கிறேன். நீ அவர் வாக்கை, யாத்ரா 23:22, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். ஆமேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு நீங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்களை கூட உங்கள் பட்சத்திலே கொண்டு வருவார். ஆமேன். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருவும் சமாதானமாகுமா. ஆமேன். அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒரு மனுஷன்ற வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் எங்கள் தெய்வம் நாங்கள் நல்லா இருக்கணும் என்று பேசுகிறார், நாங்கள் நன்றா இருக்கணும் என்று பேசுகிறார், நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் என்று பேசுகிறார். அதனாலே நாங்கள் அவருக்கு எங்களுடைய வார்த்தைகளை எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்தாலும் அதற்கு எங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை நீங்க சொல்றீங்கப்பா, என்னுடைய எதிர்காலம் நிகழ்காலம் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நீங்க சொல்றீங்கப்பா, அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமேன். சரி, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு வேத பகுதியை படித்தோம். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்பதையும் ஊழியக்காரன் சொல்லி இருந்தார். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எப்படிப்பட்டதா, இந்த பூமிக்கு அவர் வெளிச்சமாய் வந்தார், அவருடைய வருகைக்குரிய காரியம், முதல் வருகை, அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே தியானிப்பது உண்டு. அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கைகளிலிருந்து நானும் நீங்களும் எப்படி தேவனுக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அல்லது சில காரியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற விடயங்களை கூட நாங்கள் தியானிப்பது உண்டு. இன்றைக்கு வாசித்த இந்த வாசகத்தின் பிரகாரம் நான் இன்றைக்கு சொல்லுகிற இந்த தேவ செய்தியினுடைய தலைப்பு, மற்றவர்களுக்குள் தேவன் அறியப்பட அல்லது தேவன் வெளிப்பட தியாகம் பண்ணுங்கள். நொஸ்குல யாராவது இதற்கு தெரிஞ்ச அந்த தலைப்பை பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். மற்றவர்களுக்குள் தேவன் அறியப்பட தேவன் வெளிப்பட தியாகம் பண்ணுங்கள், தியாகம் பண்ணுங்கள். இன்றைக்கு வாசித்த பிள்ளைகள் பெரியாக்கள் யாராவது தெரிஞ்சால், நோர்வே பவ்யாக்கா தெரியுமா இந்த தியாகம் பண்ணுகிறது? சரி சரி, பிள்ளைகளுக்கு நான் நினைக்கிறேன் தமிழில் விளங்கி இருக்கும் என்று கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். சரி, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தியாகம் அல்லது தேவனுக்குள்ளாக நாங்கள் மற்றவர்களுக்குள், இப்போ எங்களுக்கு நாங்கள் எப்படி எங்களை கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் எங்களுடைய வாழ்க்கைகளுக்குள்ளே பல தியாகங்கள் நாங்கள் எங்களுடைய முன்னேற்றங்களுக்கு செய்வது உண்டு. நான் அதை பற்றி இன்றைக்கு கதைக்கவில்லை. மற்றவர்களுக்குள் தேவன் அறியப்பட தேவன் வெளிப்பட தியாகம் பண்ணுவது. தியாகத்து என்ன சொல்லுங்க. சரி, அந்த விடயத்தை மற்றவர்களுக்குள் தேவ பிள்ளைகளே நாங்கள் ஏசப்பா வெளிப்பட அல்ல ஏசப்பாவை அறிந்து கொள்ளப்படத்தக்கதாய் நாங்கள்
தியாகம் பண்ண வேண்டும். ஆமென். உங்களுக்கு தெரியும் இந்த தியாகத்தை குறித்து மற்றவர்களுடைய அதாவது நல்ல காரியங்கள் கர்த்தருக்குள்ளே செயற்படும்படியாக அதற்காக மற்றவர்களுக்குள்ளே ஏசப்பா அறியப்படுவதற்கு நாங்கள் பாவமான காரியங்களை செய்தெல்லாம் மற்றவர்கள் தேவனை அறிய வேண்டும், அவர் குடிக்கிறார் நானும் போய் குடிக்கணும், அப்படி இல்லை. அப்படி அதை சொல்லல. அவங்க தவறான வழிகளில் போகிறாங்க, அப்படி போனால் தான் அவங்க வருவாங்கன்னு சொல்லி அப்படி போகிறத சொல்கிறேன். தியாகம் பண்ண வேண்டும் கர்த்தருக்குள்ளே. கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய விருப்பு வெறுப்புகள் ஒன்று இருக்கும். எங்களுக்கு ஓகே இன்றைக்கு ஒரு நித்திரை கொண்டு ஒரு 8 மணித்தியாலம் படுத்த மண்டாத்தான் எங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இல்லை, 1 மணித்தியாலம் முதல் எழும்பி ஒருவருக்கு ஓகே ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு வரணுமா அல்லது அவர்களுக்காக செபிக்கணுமா, அதற்காக 1 மணித்தியாலம் தியாகம் பண்ணுறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்திலே சொல்லப்படுகிற பல சம்பவங்கள் நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பு உங்களுக்கு உலகத்திலேயே நாட்டுக்காக தியாகம் பண்ண உங்களுக்கு தெரியும். சென்ற வாரம் எங்களுடைய இலங்கை தேசத்திலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமைக்காக தங்களுடைய உயிர்களையே தியாகம் பண்ணி உயிர் நீத்த மாவீரர்களை போராளிகளை அங்கே நினைவு கூர்ந்த காரியங்கள் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் அப்படி அந்த மரித்தவர்களுக்காய் நாங்கள் வேதம் சொல்ல ஒன்று செய்ய இல்லாது, ஜபிக்க இல்லாது. ஆனால் அந்த உறவுகளை அந்த மக்கள் அந்த மரித்தவர்களை நாங்கள் நினைத்திருப்போம், எப்படியெல்லாம் என்ன நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய உயிர்களையும் அற்பமா எண்ணாமல் வெடித்து சிதறின கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியான சகோதர சகோதரிகளை நாங்கள் எங்களுடைய தேசத்திலே அறிவோம். இந்த வரலாறு எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அப்படியான தியாகம் எங்களுடைய மக்களுக்காக, எங்களுடைய மக்களுடைய விடிவுக்காக, எங்களுடைய மக்கள் தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும், அவர்கள் உரிமையோடு வாழணும் என்றதுக்காக தியாகம் பண்ணினார். இதை போல உங்களுக்கு தெரியும், கட்சிக்காக தியாகம் பண்ணுகிறார்கள், கொள்கைகளுக்காக, கட்சி தலைவர்களுக்காக. என்றால் அவர் அம்மா அப்பான்ற சொல்லு கேட்கணுமோ அதை விட கட்சி தலைவன் என்ன சொல்லுகிறார், கட்சி என்ன சொல்லுது, அதற்காகவே தங்களுடைய விருப்பு வெறுப்புகள் சுய கௌரவங்களையே இழந்து அதற்காக இல்லை இந்த தலைவன் இப்படித்தான், எந்த இடத்திலுமே போய் இப்படி கோஷங்களை எழுப்பி கத்துகிறவர்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அதுவும் ஒரு தியாகம்தான். என்றால் நான் இந்த இடத்திலே இப்படி கதைத்தால் இப்படி பேசினால் என்ன நினைப்பார்கள், அதெல்லாம் பார்க்க மாட்டார்கள். என்றால் அந்த கட்சிக்காக, அந்த தலைவனுக்காக, அந்த நாட்டிற்காக, கொள்கைகளுக்காக தியாகம் பண்ணுகிறவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரி, அதே இப்போ விளையாட்டுக்காக கூட சிலர் தியாகம் பண்ணுகிறார்கள். உயிர் போனாலும் அந்த விளையாட்டில் எப்படி ஃபுட்பால் மேட்ச் நடக்கும் பொழுது எவ்வளவுத்துக்கு உயிர்களை அர்ப்பணித்து தான் சிலருடைய விளையாட்டுகள் இருக்கிறது. அதிலே கால் உடையலாம், உயிர் போன காரியங்கள் கூட இருக்கிறது. அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, தியாகம் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மற்றவர்களுக்குள்ளே அறியப்படத்தக்கதாய், மற்றவர்களுக்குள்ளே வெளிப்படத்தக்கதாக நாங்கள் தியாகம் பண்ண வேண்டும். எப்படியெல்லாம் நாங்கள் தியாகம் பண்ண வேண்டுமோ, நாங்கள் என்றால் எங்களுடைய சுகபோகம், எங்களுடைய விருப்பு வெறுப்பு இப்படித்தான், நான் இப்படித்தான், எனக்கு இந்த டைமுக்கு பிறகு கஷ்டம், இந்த நாளில் கஷ்டம். இப்போ நான் என்ன உங்களுடைய குற்றப்படுத்தல, நான் அந்த தியாகத்தை குறித்து சொல்றதுக்காக சொல்றேன். தேவனுடைய பிள்ளைகளை இல்லை, அந்த நாளில் கஷ்டம்தான், பள்ளிக்கூடம், காரியங்கள், வேலை கஷ்டம்தான். ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எத்தனையோ பேர் வேலையால் வந்தே தேவனுடைய நல்ல செய்திகளை அறிவிப்பது உண்டு. நீங்கள் பல விடயங்களை செய்கிறீர்கள். ஏன் நான் அதை சொல்றேன்றால், மற்றவர்களுக்குள் நான் இந்த மற்றவர்கள் என்று சொல்லுகிற இந்த தலைப்பிலேயே 2 செய்தி எடுத்திருக்கிறேன் கடந்த நாட்கள். மற்றவர்களுக்காய் பரிந்து பேச வேண்டும், மற்றவர்களுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற செய்தியை கூட பகிர்ந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கும் என்னென்றால் தியாகம், அவைகளுக்கும் ஒரு தியாகத்தை, படிப்பு இருக்கு, எல்லா விடயங்களும் இருக்கு, எல்லாம் டைம் இதாத்தான் இருக்கு. ஆனால் அதிலையும் ஒரு அரமணத்தியாலும் அதை இன்றைக்கு கேட்டது போல கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் இந்த தேசத்திலே பல விதங்களிலே பொருளாதார காரியங்கள், பொருளாதாரம் முந்தின மாதிரி இல்லை, எல்லாமே இறுக்கமா இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது, குடும்பத்தின் நிலைமைகள் கஷ்டம். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஒரு தியாகமாக நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறது அல்லது இப்படியான இன்றைக்கு
இலங்கை தேசத்திலே நடந்த காரியங்கள் நீங்கள் அநேகர் நடந்த உடனே பலர் உடனே உதவிகள் செய்திருப்பீர்கள், எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவ பிள்ளைகளே, அது ஏனென்றால் எங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கிறது, வீட்டு காரியங்கள் பல விதங்களில் இருக்கிற, இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். என்றால் இந்த முந்தின காலங்கள் விட இந்த நிலைகளில் எவ்வளவு காரியம், ஆனால் அதிலும் இவ்வளவு காசை எனக்கு வேறு தேவைகள் இந்த மாதத்தில் இருந்தாலும் இல்லை, அது இப்போ அவசியம் இல்லை, அல்லது இப்போ எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லி அதற்காக தியாகம் பண்ணி அந்த பணத்தை எடுத்து அனுப்புகிற விடயங்கள் தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் தியாகம். என்றால் எங்களுடைய விருப்பு வெறுப்புகள் எங்களுக்கென்று நாங்கள் ஒன்றை வைத்துக் கொள்ளாமல் நாங்கள் மற்றவர்கள் நல்லா இருக்கணும், மற்றவர்களுக்குள்ளே ஆண்டவர் வெளிப்பட வேண்டும், இயேசு வெளிப்பட வேண்டும், கர்த்தரை அறிய வேண்டும். எப்படி நாங்கள் தியாகம் பண்ணலாம்? ஒரு நல்ல நற்கிரியைகள், நல்ல காரியங்களை செய்து ஆண்டவரை வெளிப்படுத்தலாம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தியாகம், அம்மா அப்பாவுடைய தியாகம் உங்களுக்கு சில வேளை பிள்ளைகளுக்கு தெரியலாம். எவ்வளவோ பலவீனமாக இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும் பிள்ளைகள் படிக்கிறாங்க, பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்று சொல்லி வேலைகளுக்கு போகிறாங்க, உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் ஒரு ஏன்னா எனக்கு அப்பாவுக்கு இயலாது அம்மாவுக்கு இயலாது என்று வீட்டில் இருந்து பேசாமல் இருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் படிக்கணும். எனக்கு இயலாது தான், என் உடம்பு கஷ்டமாக இருக்குத்தான், ஆனால் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று சொல்லி இப்படி தியாகம் பண்ணுகிற தாய் தகப்பன் எல்லாம் தேவ பிள்ளைகளை, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகள் இருக்கிறீங்க, உங்களுடைய பெற்றார்களை கவனித்திருப்பீர்கள், அல்லது மற்ற நபர்களை சந்தித்திருப்பீர்கள், பார்த்து நீங்கள் கேட்கிற நீங்களும் கூட எவ்வளவோ தியாகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் நடந்திருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த வேத பகுதியை பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், இதில் நாங்கள் வாசித்த அந்த வேத பகுதியிலே எப்படியாய் மரியாள் ஒரு கன்னிகையாய் இருந்தாள், ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். அப்ப அந்த திருமணத்துக்குரிய ஒரு ஆயத்தம் இருந்து கொண்டிருந்தது. அந்த நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய தூதன் வந்து அவளை சந்தித்து இயேசுவினுடைய பிறப்புக்கு அவளை ஆயத்தப்படுத்தின பொழுது, அவளிடத்திலே பேசின பொழுது, பாருங்கள், திருமணத்துக்கு ஆயத்தம் எவ்வளவு கனவு இருக்கும். திருமணம் என்றால் ஓகே, புருஷனை நியமிக்கப்பட்டாச்சு, கன்னிகை இருக்கிறாள், திருமணம் முடிந்தால் அங்கே போகலாம் இங்கே போகலாம். எப்படி இந்த காலத்திலே நீங்கள் நினைக்கிறது போல நினைத்திருக்கலாம். அப்படியான அந்த கனவுகளை கூட தியாகம் பண்ணி அதற்கு இல்லை, ஆண்டவருக்கு தான், இல்லை எனக்கு புருஷனை நியமிக்கப்பட்டிருக்குத்தான், எனக்கு பல கனவுகள் இருக்குத்தான், இல்லை கர்த்தருக்காக, இந்த உலகத்தின் இரட்சகர், இந்த உலகத்திலே பாவிகளாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய அந்த ரட்சிப்புக்குள்ளே மீட்புக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, அந்த மரியாள் தன்னை தியாகம் பண்ணினாள். ஒரு கன்னிகை, ஒரு கன்னிகை, இளம் பிள்ளை, எவ்வளவு பேச்சுக்கள் வரும், மற்றவர்களால் எவ்வளவு அவமானங்கள் வரும், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு பலவித பரியாசங்கள், ஆனால் தன்னை தியாகம் பண்ணினாள். புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருந்தாலும் அந்த கனவை கூட கர்த்தருக்கென்று தியாகம் பண்ணாள். இல்லை, விருப்பம் இருக்கு, ஆனால் இல்லை, ஆண்டவருக்கு இந்த நாளிலே இந்த காரியம் இருக்கு. பாருங்கள், அவளுக்கு நியமிக்கப்பட்ட பொழுதிலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்தாள். நாங்களும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ளே சில காரியங்கள் பூமியிலே செய்யப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கலாம், நாங்கள் சந்திக்கப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கலாம். சில நேரம் கர்த்தர் ஒரு காரியத்துக்காக எங்களை உந்துவாரானால் அவைகளை விட்டு அவைகளை நாங்கள் தியாகம் பண்ண வேண்டும். என்னுடைய விருப்பம், அது எனக்கு சந்தோஷம்தான், இல்லை, அதை கர்த்தருக்கென்று தேவ பிள்ளைகளே எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த தியாகம் என்றது இந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதுக்கு தான் சில விடயங்களை நான் சொல்லுகிறேன். எப்படியெல்லாம் அவங்க தங்களை வெறுத்து தங்களுடைய உயிர்களையே பணயம் வைத்து மடிந்தார்கள். என்றால் எங்களுடைய மக்கள் நல்லா இருக்கணும். இப்போ மரியாள் அது தியாகம், இதெல்லாம் சும்மா வராது. இல்லை, எனக்கு நானெல்லாம் அப்படி இல்லை என்று பல விடயங்கள் அல்லது பல விஷயங்கள் எங்களுக்கு
நல்லது போல இருந்தாலும் அவைகளை கர்த்தருக்காக தியாகம் பண்ண வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை, மரியாள் பாருங்கள், அவள் தியாகம் பண்ணினாள். இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். புருஷன் என்ன சொல்லுவார், அல்லது புருஷன் விட்டுட்டு போயிடுவாரோ, மற்றவர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய கனவு எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு அடிமை. ஏன் அவள் செய்தால், நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்படத்தக்கதாய் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் இந்த பூமியிலே வெளிப்படுவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, மரியாள் தன்னுடைய கனவுகளை, தன்னுடைய எப்படியெல்லாம் பேசுவார்கள், பேசினாலும் அதை தாங்கிக் கொள்ளத்தக்கதாக, சகித்து கொள்ளத்தக்கதாய் தியாகம் பண்ணினார். ஆமென். அவை நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தியாகம் பண்ண வேண்டும். ஆண்டவர் மற்றவர்களுக்குள்ளே, சில நேரம் நீங்கள் மற்றவர்களுக்குள்ளே ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது பேசலாம், உங்களை அவமதிக்கலாம், துப்பலாம், பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளே கொண்டு போகலாம். அந்த நேரத்தில் நீ யார் எனக்கு இப்படி என்று எழும்பி அவங்களோட சண்டை பிடிக்கக்கூடாது, தியாகம் பண்ணணும். ஆமென். சகிக்க வேண்டும். இதெல்லாம் தியாகம். இந்த தியாகம் தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய மனசுக்கும் மாம்சத்துக்கும் வித்தியாசம். ஏன்னா எங்களோட மனசு மாம்சம் இல்லை. நான் நல்லதுதானே சொன்னான், என்னத்துக்கு இப்படி கதைப்பான், என்னத்துக்கு இப்படி எல்லாம் சரி காரியங்களை நடப்பிப்பான் என்று எங்களுடைய சுயநீதி சொல்லும். இல்லை, தியாகம் பண்ணணும். இல்லை, ஆண்டவர் வெளிப்படும். நான் சகிச்சு அவங்களுக்கு இந்த நேரத்திலும் சரி, அவர் கோபமா பேசுகிறார் அல்லது அவருக்கு விளங்கவில்லை என்று தேவ பிள்ளைகளே, அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது அவங்க யோசிப்பாங்க, இப்படி கதைச்சும் பேசியும் இவங்கள் எந்த ஒன்றும் கதைக்கவில்லையே, மீண்டும் அன்பை காட்டுறாங்களே, மீண்டும் ஏதோ நல்ல விஷயத்தை சொல்றாங்களே, நல்ல விஷயத்துக்கு காரியங்களை எங்களுக்கு உற்சாகப்படுத்துறாங்களே. எப்போ தியாகம்? அந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலும் நாங்கள் மற்றவர்களாலே அவமதிக்கப்படும் பொழுதோ, தூஷிக்கப்படும் பொழுதோ எங்களை சகித்து எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆகவே என்றால் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், பெரியாக்களுக்கு தெரியும், சின்னாக்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இந்த மிஷனரிகள் எல்லாம் அவர்களுடைய தியாகம் எவ்வளவுத்துக்கு இன்றைக்கு எங்களுடைய இலங்கை, இந்தியா தேசங்கள், மற்ற தேசங்களிலே இன்றைக்கு தேவனை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் முதல் வந்த உடனேயே அவர்கள் வந்து இயேசு நல்லவர், இயேசுவிடத்திலே வாருங்கள் என்று சொல்வதற்கு முன்பு தங்களுடைய சுகபோகங்களை எல்லாம் இழந்து, தாங்கள் எப்படி வெளிநாடுகளிலே சந்தோஷமாய் நல்ல சுகமாக நல்ல ஆடம்பரமாக வாழ்ந்த நிலைகளெல்லாம் விட்டு, எப்படி எங்களுடைய மக்கள் எவ்வளவு ஒரு ஏழைகளாக இருந்தாலும் அந்த இடத்திலே அவர்களாக இருந்து அவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்து கர்த்தரை சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தர் அறியப்பட்டிருக்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், நாங்கள்லாம் இப்படித்தான் உடுப்பு போடுவோம், அவங்க வரட்டும் வந்தா சொல்லுவோம். இது தியாகம் இல்லை, அவங்களோட போகணும். தேவ பிள்ளைகளே, மரியாள் எப்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஒரு கன்னிகை, ஒரு புருஷனுக்காய் நியமிக்கப்பட்டிருந்தவள். ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு தன்னுடைய கனவை, தன்னுடைய எல்லாவித எந்த காரியங்கள், எதிரான நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் தன்னை கர்த்தருக்குள்ளாக இயேசு இந்த பூமிக்கு வெளிப்பட வேண்டும், உம்முடைய வார்த்தைக்கு அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்தாள். நாங்களும் தியாகம் பண்ண வேண்டும். எல்லாமே ஒரு நேர அட்டவணையில் வைத்துக்கொள்ள வேண்டாம், தியாகம் பண்ணுவோம். இல்லை இன்றைக்கு நான் இப்படித்தான், ஆனால் நான் வர்றேன், ஆண்டவற்ற காரியங்களுக்கு செய்கிறேன். இப்போ நாங்கள் உங்களை ஒருவரையும் குறை சொல்லல, தயவு செய்து குறையா நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள்ள ஏதோ செய்கிறீங்க. இப்போ நான் சொல்கிற வார்த்தை உங்களை இன்னும் உற்சாகப்படுத்தட்டும், இன்னும் தியாகம் பண்ண வைக்கட்டும். இந்த நாளில், இந்த காலகட்டங்களில் இப்படி தியானித்து கர்த்தருக்குள்ளே இன்னும் தியாகம் பண்ண வேண்டும். ஓகே, ஒருவருக்கு வாகனத்தில் ஏற்றுவதற்கு ஏதாவது உதவி தேவையா? கொஞ்சம் ஒரு 10:30க்கு வலிக்கணும், 10:15 அல்ல 10 மணிக்கு வலிக்கணும். தியாகம். தேவ பிள்ளைகளே,
இதுதான் சின்ன சின்ன காரியங்கள்ல நாங்கள் ஒரு தியாகத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கணும் என்றால் மற்றவர்களுக்குள் தேவன் அறியப்பட, தேவன் வெளிப்பட நாங்கள் தியாகம் பண்ண வேண்டும். ஆமென். தேவ பிள்ளைகள், இந்த நாட்களிலே நாங்கள் அப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் செயற்பட வேண்டும். இது எப்பொழுதோ நடந்து கொண்டிருக்கிற விடயங்கள் தான். நான் சொன்னது போல இந்த மிஷனரிகளுடைய காரியங்கள் எல்லாம் அவங்க எப்படி வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஆனாலும் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளே எங்கள் மத்தியிலே, எங்களுடைய தேசங்களிலே ஏழை எளிய ஜனங்கள் மத்தியிலே எவ்வளவோ கஷ்டமான, எவ்வளவோ ஒரு சுகாதாரம் இல்லாத இடங்களில் எல்லாம் வந்து ஒரு தியாகம்தான். தங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, இயேசு வெளிப்பட வேண்டும், இயேசு இவர்களை, இயேசப்பாவை அறிய வேண்டும் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்தார்கள், தியாகம் பண்ணினார்கள். நாங்களும் இன்றைக்கு சில வேளைகளை சும்மா ஏதாவது சொப்புள் மணந்தாலே அப்படி போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை தியாகம் பண்ண வேண்டும், பிள்ளைகள் தியாகம் பண்ண வேண்டும் என்றால் நாங்கள் அந்த தியாகம் பண்ணுவது கர்த்தர் வெளிப்படத்தக்கதா. நான் சும்மா காரியத்தை சொல்லல. சிலவர் இன்றைக்கு எப்படியெல்லாம் கூடாத காரியங்களுக்கெல்லாம் தியாகம் பண்ணுகிறார்கள். எவ்வளவோ செய்திகளை கேட்கிறோம். தங்களுடைய கள்ள காதலனுக்காக சொந்த பிள்ளைகளையே கொன்று போட்டவர்களை பார்க்கிறோம். இதுவும் ஒரு அலங்கோலமான தியாகம், அருவருப்பான தியாகம். ஏதோ அவர் கள்ளக்காதலன் இதெல்லாம் பாருங்க இவ்வளவு அசிங்கம். ஆகவே நான் என்ன சொல்றேன்டால், தேவன் வெளிப்பட, கர்த்தர் வெளிப்பட மற்றவர்களுக்குள் நாங்கள் தியாகம் பண்ண வேண்டும். ஆமென். ஆண்டவரை குறித்த விடயங்களிலே என்ன சூழ்நிலைகள் அவங்க எதிராக என்ன செய்தாலும் நாங்கள் அவரை வெளிப்படுத்தும்படியாய் தியாகம் பண்ண வேண்டும். சீக்கிரமாய் சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். நான் இப்போ சொல்லும் பொழுதே உங்களுக்கு சில உதாரணங்கள், சில மனிதர்களுடைய காரியங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்டெவேல் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக அவர்கள் நான் சபிக்கப்பட்டாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி ரோமர் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை நீங்கள் ரோமர் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம். நான் சொல்றது இன்றைக்கு ஏதோ வளமையான கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்த காரியங்களை நான் சொல்ல, ஏதோ வளமையா இன்றைக்கு காலையில் எழும்பினோம், ஜபிச்சோம், வேதம் படித்தோம், ஆலயத்துக்கு வந்தோம், ஓகே இவ்வளவுதான். இப்படி இல்லை, இன்னும் தியாகம் பண்ணணும். என்னுடைய சுகமான நேரங்களை விட்டு, சுகமான இயலாம சில பேர் குறைவு இருக்கலாம், மேலே நான் சொல்றது போல பண குறைவுகள் இருக்கலாம், அதுலேயும் ஓகே இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, எங்களுடைய தேசத்திலே கஷ்டம் இருக்கு, இன்றைக்கு அல்லது ஓகே ஒரு நேரம் சாப்பாட்டை குறைச்சு, இதெல்லாம் தியாகம். அல்லது ஒரு நாள் சாப்பாட்டை வேண்டாம், இன்றைக்கு சாப்பாட்டு இன்றைக்கு 100 குரோன் அல்ல 200 கொண்டா இன்றைக்கு சாப்பிடாம இதற்கு இந்த மக்களுக்காக நான் இந்த சாப்பாட்டை எல்லாம் ஒதுக்கி இதை சாப்பிடாமல் இந்த பணத்தை எடுத்து அங்கே, இதெல்லாம் தியாகம். எங்களுடைய விருப்பு வெறுப்பு காரியங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு தேவ பிள்ளைகளே நாங்கள் விட்டு எங்களுடைய விருப்பு வெறுப்புகளை விட்டு மற்றவர்களுக்குள்ளே கர்த்தர் வெளிப்பட, கர்த்தர் அறியப்பட தியாகம் பண்ணது. வாசியுங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம். நீங்கள் அந்த வார்த்தையை அவங்க பவுல் சொல்லுகிறார் ரோமர் புஸ்தகத்திலே, நாம் மற்றவர் அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு அந்த வார்த்தையை வாசி. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனச்சாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். பாருங்கள் எப்படி என்னுடைய சகோதரனுக்கு அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு அவங்களுக்கு எப்படி ஒரு தருணங்கள் அவங்களை ரட்சிப்பதற்கு ஏதுவாக என்ன காரியம் இருக்கோ அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் சபிக்கப்பட்டு போனாலும் என்னுடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மற்றவர்களுக்குள்ள இயேசு அறிவிக்கப்பட வேண்டும், இயேசு வெளிப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இதுதான் தியாகம். இல்லை நான் என்ற சந்தோஷம்தான் முக்கியம், மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மற்றாக்கள் எப்படி இருந்தாலும் நான் நல்லா இருக்கணும், எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். பாருங்கள் பவுல் என்னுடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு
சரி, நான் சபிக்கப்படுவதற்கு ஏதுவாக போனாலும் அது பிரச்சனை இல்லைன்னு சொல்றார். ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக. ஆமென். பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் சீக்கிரமாய் வாசிப்போம். சீக்கிரமாய் வாசித்து நான் முடித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம், அப்போஸ்தலர் 20, 22, 24 வாசியுங்கள். சீக்கிரமாய் நான் சொல்லுகிற விடயங்களை கருத்திலே கொள்வீர்களா இருந்தால் இந்த பவுலுடைய தியாகத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மரியாள் எப்படி தியாகம் பண்ணால் என்றால் மற்றவர்களுக்குள்ளே இயேசு அறிவிக்கப்பட வேண்டும், இயேசு வெளிப்படணும். அப்ப தன்னுடைய சகோதரர்கள் இயேசுவை அறிய வேண்டும். அதற்கு நான் சபிக்கப்பட்டு போனாலும் பரவாயில்லை என்று சொல்றேன். இப்படி சரி வாசிங்க. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆமென். பாருங்கள், பவுல் என்ன சொல்றாருங்க? ஆவியிலே கட்டுண்டவனாய் தேவனுடைய ஒரு வழிநடத்தலோடு எருசலேமுக்கு நான் போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை அறிய மாட்டேன். அங்கே போனால், எருசலேமுக்கு போனால் அங்கே என்ன நடக்கும், எப்படி காரியங்கள் நடக்கும் என்று அறியேன். ஆனாலும் அங்கே ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் என்ன இருக்கு? கட்டு இருக்குது, போராட்டம் இருக்கு. அங்க என்ன நல்லா ஒரு சொகுசு மெத்தையில வச்சு என்ன அழகு பார்ப்பாங்கள் என்று சொல்லல. அங்க பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு. ஆனாலும் சொல்றார், ஆகிலும் அவைகளை ஒன்றை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். என்னை அடிச்சாலும், என்னை அடிச்சு சாகடிச்சாலும் நான் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன் சொல்றார். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கும். தேவ பிள்ளைகளை, இதுதான் தியாகம். எங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்கணும். இப்போ நான் இப்படி சொல்றேன்டா, இப்படி கதைச்சிட்டு வாயில வடை சுடுறேன்னு சொல்லுவாங்க. ஏதோ கதைச்சு போட்டு இப்படியே இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி அப்படி இல்லை. நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். தேவனுடைய பிள்ளைகளை தியாகம் பண்ண வேண்டும். மற்றவர்களுக்குள் தேவன் வெளிப்பட, தேவன் அறியப்படத்தக்கதாக. பாருங்கள், பவுல் அங்க எருசலேமு போறார். அங்கே போய் காரியங்களை நடப்பிக்க வேண்டும், ஆவியானோட வழிநடத்தலுடன் போறார். அங்க என்ன நடக்கும் என்று தெரியான்னு சொல்ல, ஆனால் ஆவியானவராலே சொல்லப்படுகிறது பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர் சொல்றார், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் இவைகளை குறித்து கவலைப்பட மாட்டேன். என்ற பிராணனை கூட, என்ற உயிரை கூட நான் கர்த்தருக்குள்ளாக என்னை ஒப்பு கொடுத்திருக்கேன். அதை கூட நான் உயிர் வாழணுமே, எனக்கு நல்ல காரியங்கள் இருக்கு, அங்க போகணுமே, இங்க அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுற, மற்றவர்களுக்குள் கர்த்தர் அறிவிக்கப்பட. அதான் சில நேரம் நீங்கள் தேவனை குறித்து, இயேசுவை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது இப்படியெல்லாம் வரும். பேசுவாங்க, கூடாத வார்த்தைகளால பேசுவாங்க, அடிப்பாங்க, அவமானப்படுத்த. இதனால சில நேரம் சில சகோதரங்களுக்கு நடந்திருக்கும். அவருக்கு நடந்த, இப்போ இதுவும் எனக்கும் நடக்கும் என்று போகாமல் விடக்கூடாது. நான் உற்சாகப்படுத்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களை ஒரு குறைவா எண்ணி பேசல. ஒரு தடவை நீங்க பல இதில் சம்பந்தப்பட்டிருப்பீர்கள், அனுபவங்களுக்குள்ளாய் நடந்திருப்பீங்கள். ஆனால் இன்னும் உற்சாகப்படுத்துறேன், தியாகம் பண்ண வேண்டும், தியாகம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, ஏதோ வளமையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து விடாமல் இன்னும் தியாகம் பண்ணுவோம். ஆமென். பவுல் இப்படித்தான் அவர் சொல்றார், பிராணனையும் நான் அருமையா எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும், அவற்றை அழைப்பு அவரிடத்தை பெற்றதை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். இதுக்கு ஒரு தியாகம் வேணும். ஆமென். தியாகம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் பயப்படலாம், அல்லது எங்களுடைய சொகுசு வாழ்க்கை, நான் சொன்னது போல சும்மா சொப்புள் மனம்தாலே பிடிக்கல என்றா, தேவ பிள்ளை நான் குறைவாக சொல்லல. நான் ஏன் அதை சொல்றேன்டா,
ஆண்டவரை அறிய பண்ணும்படியாக நாங்கள் மற்றவர்களுக்குள் இயேசு வெளிப்படத்தக்கதாய் எங்களை அந்த மனத்தையும் சகிச்சு கொண்டு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அல்லது ஏதாவது கிரியை அவங்களுக்கு உதவி செய்கிறது, முடியாதவர்களுக்கு உதவி செய்கிறது. தியாகம் தியாகம் தியாகம். ஆமென். சரி, 1 கொரிந்தியர் சீக்கிரமா வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19-23. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் வாசிங்க. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படியிருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளவனாயிருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்வபடிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போல நானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். ஆமென். பாருங்கள், பவுலுடைய பல தியாகமான அவருடைய அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தல். அவர் என்ன சொல்றாருண்டா, முதலே நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும், யாருக்கு நான் அடிமை இல்லை, அவ்வளவுக்கு அவருடைய நிலைமை இருந்தது. நான் வீட்டில் நான் தான், அல்லது இங்கே நான் தான், ஒருவருக்கும் அடிமை இல்லை. வாண்டா வருவான், போவண்டா போவான், அதை செய்யண்டா செய்வான். அப்படி இருந்தும் அப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையானேன். எல்லாருக்கும் அடிமையை போல அவர், ஏனென்றால் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நானார், என்ற அந்தஸ்து என்ன, என்ற படிப்பு என்ன, என்ற அறிவு என்ன, எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, இதை விட்டு அவங்கள்ட்ட இல்லாமல் நான் எப்படி போறது? தியாகம் 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 பண்ண வேண்டும். அடிமைப்படாதவன், யாருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் பவுல் சொல்றார், எல்லாரையும் ஆதாயப்படுத்தும் பொழுது அவர் பல காரியங்களை சொல்றார். பலவீனருக்கு, பல நாளை நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கு எப்படி தன்னை எல்லாம் அது சொல்லிட்டு சொல்றார். கிறிஸ்துவினுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டு அவர் அந்த இடங்களிலே தன்னை, அங்கே அந்த இடங்களிலே இயேசு வெளிப்படும்படியா இந்த மக்கள் மத்தியிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தியாகம் வேண்டும். எங்களுடைய நிலைமைகளை வைத்து நான் இப்படித்தான் என்று சொல்லி இப்படி இருக்க வேண்டாம். ஆமென். ஆண்டவர் மற்றவர்களுக்குள்ளே அறியப்பட வேண்டும். சொல்லுவோம், ஓகே, திரும்பி வரும் இல்லை, அவங்க பேசினாலும் என்ன, நான் சொல்லி கொண்டு வர்றது போல கர்த்தருடைய பிள்ளைகளை அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். நாங்கள் வளமையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று வாலிபர்கள் அவங்களெல்லாம் இப்படி பேசக்கூடாது. அவங்களுக்கு இப்படி இப்படி மெதுவா 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 அப்படியே நடத்தணும். தியாகம் பண்ணணும், பிள்ளைகள் தியாகம் பண்ணணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்குள்ளே வெளிப்படத்தக்கதாக. எவ்வளவுத்துக்கு சில நேரம் குளிர்களுக்கு நிற்க வேண்டி வரலாம். அவங்களோட ஏண்டா அவங்களை எப்படியாவது கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும். எப்படியாவது இப்போ எங்களுடைய நோக்கம் ஆண்டவர் அவங்களுக்குள்ளே வெளிப்படணும். சரி, இந்த குளிருக்கா நிற்கணும், அவங்களோட நின்று எப்படியாவது அவங்கள சொல்லி கர்த்தருக்குள்ளே எங்களோட நோக்கம் இருக்கு. ஆல்ரெடி அப்படியே அவங்களோட அவங்களோட பழக்க வழக்கங்களில் போறதில்லை. தியாகம் என்றது கர்த்தருக்குள்ளான தியாகம், கர்த்தருக்குள்ளாக. ஆமென். இங்கே பவுல் இதைத்தான் சொல்றார், எப்படி தன்னை அந்த சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளியாக தன்னை மாற்றிக்கொள்ளும்படியாக இப்படி செய்கிறேன் என்று சொல்றார். ஆகவே என்ன, சுவிசேஷம் தேவனுடைய நல்ல செய்தி எல்லாருக்குள்ளும் போக வேண்டும். அதுதான் இன்றைக்கு மரியாள் செய்தா. இயேசு இந்த பூமிக்கு வர்றதுக்கு, இரட்சகராக இந்த பூமியிலே வெளிப்படுவதற்கு, வெளிச்சமாய் வெளிப்படுவதற்கு தன்னுடைய கனவை, தன்னுடைய எல்லா காரியங்களையும் தியாகம் செய்தார். திருமணம் நிச்சயிக்கப்பட்டது, நியமிக்கப்பட்டிருந்தது, புருஷன் நியமிக்கப்பட்டான். ஆனாலும் இல்லை, ஆண்டவற்ற அடிமை,
ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமை. இதுதான் தியாகம் தேவ பிள்ளைகளே. இதெல்லாம் எங்களுக்குள்ளாக இன்னும் இந்த நாட்களை இருந்தால் இன்னும் பெருக வேண்டும். இன்னும் ஆமென். சரி, இன்னும் 1 கொரிந்தியர் 4:11 வாசிப்போம் சீக்கிரமா. 4:11-13. இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களாயுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும். ஆமென். சரி, பாருங்கள் தியாகம். எப்படி தியாகம்? இப்ப பாருங்கள், ஊழியக்காரர் நாங்களும் ஏதோ அப்படியே ஊழியம் செய்கிறோம் என்று இல்லாமல் இப்படியான நிலைகள் வரும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தான். இதில் ஊழியக்காரர் எல்லாரும் ஊழியக்காரர் தான். இதில் சொல்லுறார், எங்கள் இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களுமா இருக்கிறோம். இந்த நிலைமை வருமா இருந்தால் தியாகம் பண்ண வேண்டும். இல்லை, நானெல்லாம் ஒரு நேரம் சாப்பிடாட்டி எனக்கு அப்படியே தலை சுற்றிடும். நான் இந்த உடம்பு எல்லாமே நான் பரியாசம் பண்ணல, மன்னிச்சு கொள்ளுங்க. இப்போ என்ன நான் சொல்கிறேன்டா, தியாகம் பண்ணணும். இல்லை, கர்த்தர் பலப்படுத்துவேன். நான் யாரையும் குற்றப்படுத்தியோ அல்லது ஒதுக்கு அப்படி சொல்லல. சொல்கிறார் பவுல், சொல்கிறார், இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களும் இருக்கிறோம். சில நேரம் இருக்கிறது கூட இடம் இல்லாமல் இருக்கலாம். ஏன் அது சொல்றாருண்டா, ஆண்டவர் மற்றவர்களுக்குள்ளே வெளிப்படுறதுக்கான ஒரு தியாகம். இப்படியெல்லாம் நாங்கள் செய்கிறோம். பசியாயிருந்தோம், இப்படியாக நிர்வாணிகளாய் தாகம் உள்ளவர்களாய் சாப்பாடு இல்லாமல் இடம் இல்லாமல் இப்படி இருந்துதான் மற்றவர்களுக்குள்ளே கர்த்தர் வெளிப்படுவதற்கு நாங்கள் நடந்தோம் என்று சொல்றார். தூசிக்கப்பட்டு வேண்டிக்கொள்ள பேசுறாங்க. தூசிக்கிறனால் எதிராக பேசுவாங்க. என்ன நீ எல்லாம் ஒரு மனுஷனா, அல்லாட்டி அப்பாவை அம்மா விழுத்து, அப்பா வித்துட்டா அம்மா வித்துட்டா, இப்படியெல்லாம் கதைப்பாங்க. தூசிக்கப்பட்டும் வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம் என்று சொல்ற. தியாகம் பண்ண வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த தியாகம் என்ன செய்தாலும், துப்பினாலும், குப்பையை போல சொப்புலன்று சொன்னாலும் அவங்கள் எப்படியாவது ஆண்டவர் அறிஞ்சு கொள்ளணும், ஏசப்பா அறிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். பேசினீங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக இந்த பூமிக்கு வெளிப்பட்டார், உங்களுடைய பாவங்களை நீக்க முடியாது. தேவ பிள்ளைகளை, இதற்கெல்லாம் ஒரு தியாகம் வேணும். தியாகம் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். துப்புவாங்கள், குப்பை என்று சொல்லுவாங்கள், அழுக்கை போல துடைச்சு போடுறது போல எங்களை அவ்வளோத்து கழுவி ஊற்றுவேன்னு சொல்லுவாங்க. அப்படி பேசுவாங்க. தியாகம் பண்ண வேண்டும். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கிறிஸ்துவினுடைய இந்த பிறப்பின் இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை நினைவு கூறுகிறோம். நினைவு கூறுகிற இந்த நாளிலே அந்த தாற்பயங்களை உணர்ந்து நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் தியாகம் பண்ணுகிறீர்கள், இன்னும் தியாகம் பண்ணும்படியாய். நான் சொன்னது போல ஜபிக்க ஓகே, அரை மணித்தியாலம் மற்றவங்களுக்காக ஜபிக்கிறீங்களா? இன்னும் ஒரு அரை மணித்தியாலத்தை கூட இப்படியான சூழ்நிலைகளை கேள்விப்படும் பொழுது ஜெபம் பண்ணுவோம். ஆமேன். சென்ற வாரத்திலே சகோதரி ஒருவர் என்னோட தொடர்பு கொண்டு அதற்கு முதலாகவே இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஜெபிக்கும்படியாக எனக்கும் சொல்லியிருந்தேன். ஏன்னா, ஏன் தேவ பிள்ளைகளே தியாகம் பண்ண வேண்டும். இது எனக்கு என்ன, அங்கே தானே நடக்குது, இலங்கையில நடக்குது. எங்களோட மக்கள், எங்களோட சொந்தம், எங்களோட உறவுகள், நாங்கள் எங்களை கர்த்தர் நியமித்த தீர்மானித்த ஒரு தேசத்திலே பிறந்த நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளே தியாகம் பண்ண வேண்டும். எனக்கு வேலை, படிப்பு எல்லாமே இருக்குது. நான் ஒருவரையும் குறை சொல்லல. எல்லாரும் கஷ்டப்படுறீங்க, எல்லாரும் வேலை போறீங்க, படிக்கிறீங்க, பல காரியங்களை செய்றீங்க. ஆனாலும் தியாகம் பண்ண வேண்டும். கொஞ்ச நேரம், அரை மணித்தியாலம், ஒரு மணித்தியாலமோ இப்படியான நேரங்களை கேள்விப்படும் பொழுது தேசங்களிலே அல்லது உறவுகள் மத்தியில் ஏதாவது தியாகம் பண்ணி தேவ பிள்ளைகளே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமேன். நாங்கள் கர்த்தருக்குள்ளே மற்றவர்கள், இப்போ சில வேளைகளே நாங்கள் நினைக்கிறோம்
நாங்கள் ஜெபிக்கிறது என்னென்று இலங்கை தேசத்தில் இருக்கிறவருக்கு எல்லாம் அதெல்லாம் தொடர்புபடுத்தப்படும். கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தர் செய்வார். எங்கட நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவு பெரிது, எங்கட வழிகளை பார்க்கிலும் அவருடைய வழி பெரிது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தியாகம் பண்ணுவோம். கர்த்தர் வெளிப்பட, நற்கிரியைகள் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுவார். அவர்களுக்குள்ளே வெளிப்படுவதற்கு தியாகம் பண்ணுவோம், தியாகம் பண்ணுவோம். ஆமென். பணங்களை கொடுத்து தியாகம் பண்ணுவோம். இவர் ஏதோ அங்கான் வந்து நிற்கிறார் என்று அப்படி இல்லை. இந்த காலகட்டத்திலே நான் சொன்னது போல இன்றைக்கு இப்படியான நிலைகள், எங்களுடைய மக்களுடைய நிலைமைகளை அறியும் பொழுது உடனே நீங்கள் அநேகர் உங்களுடைய கைகளை அந்த மக்களுக்காக நீட்டி இருப்பீர்கள், உதவி செய்திருப்பீர்கள். ஆனால் இன்னும் இன்றைக்கு எப்படி இன்னும் ஒரு கொஞ்சம் காசு அனுப்பலாம், இன்னொரு 1000 குரோன் அனுப்புவோம், எப்படி அல்லாட்டி இந்த முறை ஏதாவது கிறிஸ்மஸுக்கு ஏதாவது வேண்டிய காரியங்கள் அதை குறைப்போம், தியாகம் பண்ணுவோம். தேவ பிள்ளைகளே, அல்லாட்டி ஏதோ நான் சொன்னது போல சாப்பாட்டையாவது என்ன ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக இஞ்ச கை வைக்கிறீங்கன்னு சொல்கிறது போல சாப்பாட்டையாவது ஓகே. இன்றைக்கு எங்களோட குடும்பத்துக்கு 1000 குரோன் 500 குரோன் செலவழி என்றால் தியாகம் பண்ணுவோம் மக்களுக்கு. கர்த்தர் நிச்சயமாய் அதன் மூலமாய் அவர்களுக்கு வெளிப்படுவார் என்ன. நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஆண்டவர்கிட்ட கிருபையில் உங்களுக்கு எங்களுடைய இருந்த இந்த உதவியை, சிறிய உதவியை செய்கிறோம். நிச்சயமாய் அவங்க யோசிக்க தூண்டுவோம் ஆண்டவர். அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளை மறக்க வேண்டாம், தியாகம் பண்ணுவோம். சீக்கிரமாக வாசிங்கள், சீக்கிரம் வந்து நான் முடிக்கிறேன்னு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உற்சாகமாக இருந்து கேட்க சரி, உண்மையாக சீக்கிரமாக முடிப்பேன். யாத்திரா 32:30 வாசிப்போம். யாத்திரா 32:30 எல்லாமே நீ ஒவ்வொரு வசனங்கள்லாம் சீக்கிரமாக வாசிப்போம். யாத்திராகம் 32:30 வாசிங்க. மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன் என்றான். தொடர்ந்து வாசிங்க. அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். 32. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றார். பாருங்கள் எப்படி இந்த மோசேனுடைய தியாகமான ஜெபம் எப்படி என்றால், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து விட்டாங்கள். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்காதபடிக்கு அவருடைய கோபம், அவருடைய அந்த அவர்கள் மேலே சரியான கோபமாக இருந்த பொழுதிலும் இங்கே மோசே ஒரு அர்ப்பணித்து தன்னை தியாகம் பண்ணி ஜெபிக்கிறான். என்னுடைய இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்று சொல்லி. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி அவங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, இல்லையண்டா இவங்களோடைய நானும் போகிறேன், உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். தேவ பிள்ளைகளே, நான் ஏன் இந்த இதுவையெல்லாம் சொல்றேன்டா, தியாகம் எங்களுக்கென்று ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு ஒரு வளமையான ஒரு கிறிஸ்தவர் வாழ்க்கை நாங்கள் வாழாமல் இன்னும் தியாகம் கூட வேணும். மக்களுடைய அங்கலாய்ப்புகள், மக்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள் என்னுடைய கண்ணீராய் மாற வேணும். அவங்களுடைய வேதனைகள் எங்களுடைய வேதனைகளாய் மாற வேணும். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தியாகம் எங்களுக்குள்ளே அவர்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி எங்களை தியாகம் பண்ணி எங்களை இல்லை இப்படியெல்லாம் நாங்கள் எல்லாம் ஒரு அளவா, அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார், அவற்றை சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. எல்லாம் இருக்கு. நான் அதில் தவற சொல்லல. ஆனால் ஆண்டவருக்குள்ள தேவப்பிள்ளை மோசேனுடைய ஜெபம் எப்படி அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு மாற்றம், தேவன் அந்த ஜனங்களை அழிக்காதபடி அவர் பரிதாபம் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒரு தியாகம் பண்ணி
நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எஸ்தர் புஸ்தகம் 4:16 சீக்கிரமாக இதையும் வாசித்து நாங்கள் முடித்துக் கொள்வோம். எஸ்தர் 4:16. எஸ்தர் 4:16. பாருங்க, நான் வாசிக்கிறேன். நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்திலே பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எஸ்தருடைய இந்த விடயத்தை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அங்கே யூத ஜனங்களை அழிக்கும்படியாக ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு விட்டது. அந்த அகாஸ்வேரு ராஜாவினுடைய அந்த அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அந்த யூத ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பொழுது இந்த எஸ்தர் ராஜாத்தியா இருந்தாள். ஆனால் இந்த ராஜாத்தியா இருந்த இந்த எஸ்தரிடத்திலே மொர்தெகாய் வந்து சொல்லுகிறார், யூத ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள், சட்டம் பிறப்பிக்கப்பட்டு விட்டது, நீ போய் ராஜாவிடத்திலே பேச வேணும். இவள் சொல்றாள், ராஜா ஒரு பொற்செங்கோலை நீட்டினா தான் அங்கே போகலாம், இல்லை என்றால் கொலை செய்யப்படுவார்கள், அப்படி ஒரு பிரமாணம் இருக்கு, அப்படி ஒரு சட்டம் இருக்கு, அதனால நான் போக மாட்டேன் என்று சொன்ன பொழுது அங்கே மொர்தெகாய் அதுக்கு பிற்பாடு, நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயம் வேறு இடத்திலிருந்து வரும் என்று சொல்லி சில காரியங்களை சொன்ன பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகளை இந்த எஸ்தர் என்ன செய்கிறாள்? சட்டம் இருக்கிறது, எப்படி ராஜாவினிடத்திலே நீ போகிறதற்கு பொற்சங்கோல் நீட்டப்பட வேண்டும், ஆனால் நீட்டப்பட இல்லை, ஆனால் போக வேண்டும். அவள் சொல்றாள், செத்தாலும் சாகிறேன், என் ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்கு, என் ஜனங்களுடைய காரியங்களில் ஒரு மாற்றம் உண்டாவதற்கு ராஜாவிடத்திலே பொற்சங்கோல் நீட்டப்பட இல்லை, ஆனால் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி போகிறார். தியாகம், கர்த்தருடைய பிள்ளைகளே, தியாகம். நாங்கள் மற்றவர்களுக்குள்ளே ஆண்டவர் அறியப்பட வேண்டும், தேவன் வெளிப்பட வேண்டும். நான் வாழ்ந்தால் போதும் என்று இப்படியே இருந்து விடாமல். ஆமென். நான் சென்ற காலங்களிலே ஒரு 5-10 வருஷம் பிள்ளைகளுக்கும் தெரியும், மரித்த இந்தியா தேசத்தினுடைய தமிழ்நாட்டு முதல்வர் ஜெயலலிதா இப்படி சொன்னாள், மக்களால் நான், மக்களுக்காக நான். இப்போ நான் சொல்வேன் வீட்டில், இயேசுவால் நான், இயேசுவுக்காக நான் என்று சொல்லி தியாகம் பண்ண வேண்டும். நான் உங்களுக்கு இதாக அவங்களுடைய வச்சு பெருமையாக கதைக்கல. ஏனென்றால் தியாகம், இயேசுவால் நான், இயேசு அவ என்ன சொன்னா, மக்களால் நான், மக்களுக்காக நான், இயேசுவால் நான், நாங்கள் சொல்லணும் இயேசுவுக்காக நான் தியாகம் பண்ண வேண்டும். இயேசுவுக்காக நான் என்றால் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நான் போவதற்கு என்னை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. என்னை ஒரு பொருட்டாக பவுல் சொல்றார், என்னுடைய பிராணனை அருமையாக எண்ணேன். கர்த்தர் அவர் சொல்லி இருக்கிற அந்த இடங்களில் போய் சொல்லி. தேவ பிள்ளைகளே, ஒரு தியாகம் மக்கதோனியா சபையை குறித்து அவங்களோட கொடுக்கிற காரியத்தை குறித்து ஒரு தியாகமான, அவங்க மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தாங்களாம். மக்கதோனியா சபை நீங்கள் எடுத்தாக்கள் வீட்டை வாசிங்கள். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம். எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இதை வாசித்து நாங்கள் முடித்துக்கொள்வோம். 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிறது. அவங்க மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தாங்களாம். ஆனால் பவுலிடத்திலே அங்கே மற்ற திருச்சபைகளுக்கு மற்ற தேவ பிள்ளைகள் உபத்திரவப்படுகிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்களோட அந்த உபத்திரவத்திலும் அவங்களுக்கு உதவி செய்தாங்களாம். அவங்களுக்கு கஷ்டம், ஆனால் அவங்கள ஒரு யாருமே வற்புறுத்த இல்லையாம். ஆனால் தங்கட இயலாமையிலும் தங்களுடைய உபத்திரவத்திலும் வேதனையிலும் கஷ்டம் இருக்கு, எங்களோட குடும்பத்துக்கே எல்லாம் ஏதோ ஒரு மாதம் வருகிற சம்பளம் போதுமானதாகவே இருக்கு. ஆனாலும் தேவ பிள்ளைகளே, இந்த சபையினர் மக்கதோனியா அந்த சபையை குறித்து சொல்லப்படுது, அவங்களோட உபத்திரவத்திலும் கொடுத்தாங்களாம். ஆமென். அவை தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் தியாகம் பண்ணுவோம். எங்களுடைய வளமையான கிறிஸ்தவ வாழ்க்கை, காலையில் எழுந்து ஜெபித்தோம், எங்களுக்கு விருப்பமான நேரத்துக்கு எழும்புவோம், ஆலயத்துக்கு வர்றோம், இப்படியான ஒரு நேர அட்டவணையிலே நாங்கள் செயற்படாமல் கர்த்தருக்கு இன்று இன்னும் தியாகம் பண்ணும். மேலதிகமாக என்னுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் வைத்துவிட்டு கர்த்தர் என்ன சொல்றார்,
எந்த இடத்திலும் நான் அடிக்கப்படுவதற்கோ துப்பப்படுவதற்கோ எந்த இடத்திலும் கூட குப்பை என்று சொன்னால் கூட அவங்களுக்குள்ளே தேவன் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தியாகத்தோடு அவங்க பேசினாலும் அவங்களோடு அன்பா கதைக்கிறார். அதான் தியாகம். தேவ பிள்ளைகளை எங்களை ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே இன்னும் ஒரு தியாகத்தின் ஒரு காரியங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருப்போம், இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவினுடைய பிறப்புக்கு மரியாள் தன்னை தியாகம் பண்ணினாள். ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவள் கன்னிகை எல்லாவற்றையும் தியாகம் பண்ணினாள். இயேசு வர வேண்டும், இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டும், இயேசு இந்த பூமியிலே வந்து எல்லா மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய விருப்பங்களை, தன்னுடைய கனவுகளை எல்லாமே தேவனுக்காக அவள் விட்டுவிட்டாள். அதுதான் தியாகம். நாங்களும் எங்களுக்கு என்ன காரியங்கள் இருந்தாலும், நான் சொல்கிறேன், வேலை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை, அல்லது படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை, வீட்டு காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லவில்லை. அதிலையும் தேவ பிள்ளைகளே, எப்படி ஆண்டவருக்குள்ளாக மற்றவர்களுக்குள்ளே தேவன் வெளிப்படலாம் என்று சொல்லுகிற ஏதோ ஒரு மணித்தியாலத்திலே, ஒரு அரை மணித்தியாலமோ 10 நிமிஷம் ஏதாவது தேவ பிள்ளைகளே நாங்கள் செயற்பட வேண்டும். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் எங்களை இந்த நாளிலும் ஆராய்ந்து பார்ப்போம். தேவ பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் எங்களை இந்த நாளிலும், ஆண்டவரே, நாங்கள் ஒரு மற்றவர்களுக்குள்ளே தேவன் வெளிப்படுவதற்கு, தேவன் அறியப்படுவதற்கு கர்த்தாவே, ஆண்டவரே, என்னை குறித்து என்ன விதமாய் பேசினாலும் ஆண்டவரே, ஐயா, நான் அப்பா என்னை ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் என்னை தாழ்த்தி, ஆண்டவரே, அந்த இடங்களிலே எப்படிப்பட்ட பேச்சுக்கள் வெளிப்பட்டாலும் தேவனே, தேவனே, நான் சகித்து கொண்டு ஆண்டவரே அவர்களுக்கு நான் என்னை அப்பா உம்மை வெளிப்படுத்துகிற பிள்ளையா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. பவுல் சொன்னது போல, நான் யாருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் எல்லாருக்கும் எல்லாமானேன், துடைத்து போடுகிற ஒரு குப்பை தொட்டியை போல நான் ஆனேன் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே உம்மை குறித்து வெளிப்படுத்துவதற்கு, ஆண்டவரே தன்னை ஒப்புவித்தது போல, தியாகம் பண்ணினது போல கர்த்தாவே நாங்களும் தியாகம் பண்ணத்தக்கதாய் கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஐயா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த தியாகத்தின் ஆண்டவரே அப்பா இந்த காரியத்துக்குள்ளாக அப்பா நாங்கள் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்க, ஆவியானவரே அதன்படி நடக்கப்பா எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா வழி நடத்துங்க கர்த்தாவே, வழி நடத்துங்க. மீதியான காரியங்களை ஊழியக்காரன் வந்து வழி நடத்துவார். அப்படியே அந்த தியானத்தோடே இருப்போம். தேவ பிள்ளைகளே, கேட்ட செய்தியை எங்களுடைய இருதயத்திலே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமா ஏதோ